ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல். மல்டி டாஸ்கிங் அவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது ஒரு நல்ல ஸ்கில்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ராங். இப்போ நான் வந்து ரீசெண்ட் டேஸில் தான் நல்லா ரியலைஸ் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஸ்டடிட் லாட் அபவுட் இட். ஏன் வந்து இந்த மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஐ ஹாவ் சம் ஸ்ட்ராங் ரீசன்ஸ் டு சே. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து டிசைனர் ஜாயின் பண்ண புதுசுலாம் இல்லை, ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போது நான் 6 months வரைக்கும் ஒரு மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் அந்த கம்பெனி பேர் வந்து சயின்ஸி. மேனேஜர் கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. ஐ திங்க் ஒரு நாளில் வந்து 2-3 டாஸ்க் இருக்கும், 4-5 டாஸ்க் இருக்கும். இட்ஸ் மோர் தென் நம்ம அதை எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கம்மி டைம்லைன் தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ மேபி அவங்களும் புதுசு தான் அந்த மேனேஜரோட பொசிஷனுக்கு. ஸோ இட் வாஸ் லைக் டிசைனர்ஸ் எல்லாருமே அவங்க சொல்கிறதான் கேட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கும் அப்போ வந்து எது அக்செப்ட் பண்ணணும், எது வேணான்னு சொல்லணும், இல்லை பண்ண முடியாது அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்போது எனக்கு தெரியல. ஸோ இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதுலாம் தெரியல. நான் கொடுக்குற ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். அப்போது என்னாச்சு, ஒரு டைம் பீரியட்க்கு அப்புறம் ஒரு ஹர்ஷத்னு ஒரு மேனேஜர் வந்தார். அந்த மேனேஜர் வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் திங். எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஓகே, ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க மாட்டார். இதெல்லாம் ஓகே, ஒர்க் ஏதாவது டாஸ்க் ஏதாவது கொடுத்தா அதை கைட் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்களோட சீனியர் மேனேஜர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, நிறைய டாஸ்க் கொடுத்துட்டாங்க. லெட்ஸ் எல்லோரும் ப்ராடக்ட் காலில் இருக்கோம், காலையில் ஐ திங்க் ஸ்க்ரம் காலில் இருக்கோம். அப்போது வந்து ஒரு 16 டாஸ்க், அதை வந்து 4 டிசைனர்ஸ் வந்து பிரிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. அந்த 16 டாஸ்க்கும் அந்த ஷீட்டில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த 4 என்னென்ன யாருக்கு அசைன் ஆகணுமோ அசைன் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ வந்து அந்த மேனேஜர் புதுசாக வந்து இந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ டாஸ்க் பண்ண முடியாது இன்னைக்கு, ஏன்னா நாளைக்கு ஸ்க்ரம் காலில் திரும்ப இந்த 16 டாஸ்க்கோட அப்டேட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால இல்லை இவ்வளோ டாஸ்க் எடுக்க முடியாது, ஒரு 4 டாஸ்க் எடுத்துக்கிறோம், இல்லைனா 8 டாஸ்க் எடுத்துக்கிறோம், ஆளுக்கு 2 டாஸ்க்குன்ற மாதிரி வி கேன் டேக் 4 டாஸ்க் or else 8 டாஸ்க். இது வந்து நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்க்ரம் காலில் கேட்குறதா இருந்தால் வி கேன் ஒன்லி டேக் 4. இல்லை யூ கேன் கிவ் அஸ் சம் டைம், நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டைம் கொடுப்பீங்கன்னா வி கேன் டேக் 8ன்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க் தானே, மேபி நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டால் லெட்ஸ் சே இன்றைக்கி நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணால் அதை முடிச்சிடலான்னு தோணுச்சு. ஆனால் அது வாயத்தை வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கும் அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இல்லை. பட் அது வந்து அவர் ஒரு மேனேஜராக இருக்கும்போது ஹி கேன் ஈஸிலி அதை அக்செப்ட் பண்ணி எங்களை பண்ண சொல்லியிருக்கலாம். பட் ஹி டிட்ன்ட் அக்செப்ட். எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் டாஸ்க் கொடுத்தாரு. அந்த ஒரு நாள் எப்படியோ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த டாஸ்க் தான் இருக்க போகுது, அந்த 14 டாஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு அதை எடுத்துக்கிட்டு நம்ம 16 டாஸ்க்கையும் பண்ணிடலாமே, எப்படியும் 2 வாரம் அதை இழுத்துருவோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி டாஸ்க் கொடுக்க உடனேலாம் அப்ரூவ் ஆகாது. ஒரு 2-3 ரிவ்யூஸ் போகும். எல்லா டிசைனர்ஸ்க்குமே அப்படி தான், 2-3 ரிவ்யூஸ் போகும். அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட சீனியர் மேனேஜர் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அது வந்து சிஓட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிடும். லைக் ரிவ்யூ திரும்ப நிறைய ஃபீட்பேக்ஸோடு வந்துடும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிவ்யூவில், தேர்ட் ரிவ்யூவில் தான் ஓரளவுக்கு ஓகே ஏன்னா அக்செப்ட் ஆகும். அப்போது சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் இருக்கும், அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நாங்கள் இது பண்ணிடுவோம், டெவலப்மெண்ட்க்கு அனுப்பிடுறோம்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் போகும். அப்போது எப்படியும் ஒரு 2-3 வாரம் இழுத்துருவோம். ஏன் இவர் வந்து நாளைக்கே கொடுக்குறதுக்கெல்லாம் ப்ரெஷர் போட்டுக்கிறாரு, நான் விட்டுட்டேன். ஓகே அவங்க பேசிட்டோன்னு. அப்போது என்ன சொன்னார், நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4 டாஸ்க் மட்டும் தான் எடுத்தார். நெக்ஸ்ட் ஐ திங்க் 8 டாஸ்க் எடுத்தார். அந்த 8 டாஸ்க்கு 2 டாஸ்க்கு எல்லாருக்கும் அசைன் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு டாஸ்க், செகண்ட் ஹாஃபில் ஒரு டாஸ்க் ஒர்க் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போச்சு. இன்டர்னலாக அந்த மேனேஜரோட புதுசாக வந்து மேனேஜரோட இன்டர்னல் ரிவ்யூ போச்சு. ஓகே, அவர் வந்து சின்ன சின்ன ஃபீட்பேக் சொன்னார். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் இஓடி அந்த டைம் அந்த ஃபுல் டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் இஓடியில் வந்து நாங்கள் சிஓட்டை ப்ரெசென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூலேயே அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் நம்பவே முடியல, எப்படி இது ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் அப்ரூவ் ஆச்சு, இது நடக்கிற காரியமே இல்லையே, எப்படி நான் இது ஒரு வாரத்துக்கு இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படி பார்த்தா 14 டாஸ்க்குமே இந்த வாரம் முடிஞ்சிடுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஓகே. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய டாஸ்க்கை வந்து நம்ம மேலே திணிக்கும் போது லைக் நம்மளால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும்னு நினச்சி திணிச்சிருவாங்க. நம்மளும் இதுன்னு அப்போ அங்கங்கே ஒர்க் பண்ணும்போது நம்மளோட க்ரியேட்டிவ் தாட்ஸை ஃபுல்லாக அதுக்குள்ளே போடாமல் ஏதோ பண்ண முடிஞ்சதை பண்ணுவோம், டைம் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்போம்னு சொல்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்திருக்கு. ஸோ அப்போது அதனால தான் முடிக்க முடியல. ரிவ்யூஸ் நிறைய போயிருக்கு, டைமும் ரொம்ப டேக்கன். 60% எடுக்க வேண்டிய டைமில் வந்து 100% எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா 40% எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆயிருக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம எல்லா டாஸ்க்குமே நம்மளால் பண்ண முடியும்னு வாங்கி வச்சுக்கூடாது. அவங்க சொன்னாலுமே we have to explain them. ஓகே, அட் அ டைமில் இவ்வளோ டாஸ்க் பண்ண முடியாது, we have to segregate things, schedule things and then we have to do one by one தான் எனக்கு அப்போ புரிஞ்சுது. அது வந்து
ப்ரொஃபஷனல் ஒர்க். அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்சனலி நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணது என்னன்னா, நான் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் அதை தவிர்த்து நிறைய ஆட் ஆன் ஜாப்ஸ், நிறைய டாஸ்க் வந்து ஆட் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா அவாய்ட் பண்ண முடியாத டாஸ்க் மாதிரி ஆட் ஆன் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் சின்ன சின்ன செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அண்ட் தென் மென்டரிங் செஷன்ஸ் எடுக்கிறது. அண்ட் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட் அவுட். இது வந்து எனக்கு எடுக்கிறது பிடிச்சிருந்தது, ஷேர் பண்ணுறது பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய போஸ்ட் ரெடி பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு கான்டென்ட் எழுதுறது உட்காந்து. ஸோ இட்ஸ் லைக் சின்ன சின்ன திங்ஸ் தான், பட் ஸ்டில் இட் இஸ் ட்ராகிங் எ லாட், நிறைய டைம் எடுத்துக்குது. இதை வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து வரப்போ என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் அட் அ டைமில் ஓகே இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை பண்ணணும்னு தோணும், அது குடிச்சிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது எனக்கு ஒரு 4 to 5 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க் வந்து 7 to 8 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இது நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, எனக்கு எதுவுமே என்னால் பண்ணிக்க முடியல. என்னோட செல்ஃப் கேரை என்னால் கொடுத்துக்க முடியல, மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல. அண்ட் வீக்கெண்ட்ஸில் வெளியே போகிறது அது சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு. அண்ட் வீட்லேயே வந்து இருந்தாலுமே வீடு என்னால் க்ளீன் பண்ணக்கூட டைம் இல்லாத லெவலுக்கு அந்த ஒரு 2 weeks 3 weeks வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே வி ஆர் டூயிங் சம் மிஸ்டேக், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றது, ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ண மாட்டோன்றது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. தென் ஐ ஸ்டார்ட் எது தேவையில்லையோ அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் ஷெட்யூல் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது ஐ காட் த ரிசல்ட் ஆஃப் லைக் 4 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க் நான் 3 டேஸில் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் லைக் வாட் எவர் வி ஆர் டூயிங் கரண்ட்லி வி ஹேவ் டு பிளான் அக்கார்டிங், ஷெட்யூல் பண்ணி அடுத்து ஒன்று தான் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன்னா இன்றைக்கி 1 hour லேஜர் டைம் எனக்கு கிடச்சிது. ஸோ இட்ஸ் லைக் ஓகே நெக்ஸ்ட் நான் உடனே அதை அடுத்த ஒர்க்கை போட்டு நான் ப்ரெஷர் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 4 hours இந்த டாஸ்க்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன்னா 3 hours முடிச்சிட்டேன்னா 1 hour இட்ஸ் கோயிங் டு பி மை லேஜர் டைம். அந்த மாதிரி தான். அதுக்கு நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் கொடுப்பேன்னு அவசியம் இல்லை. லைக் நான் வந்து கரெக்டான ஹார்ஸ் தான் கொடுப்பேன். இஃப் சப்போஸ் ஐ ஃபினிஷ் இட் ஸோ ஃபாஸ்ட் ஐ வில் கெட் இட் அஸ் ஓகே, எனக்கு அந்த ரிலாக்ஸிங் டைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் குட் டு ஹேவ் இட் இன் அ டே. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 to 1 hour உங்களுக்கு லேஜர் டைம் இருந்தால் இட் வில் பி பெட்டர்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி அது இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணக்கப்புறம் இட் ஹஸ் கம். ஸோ த திங்ஸ் யூ கேன் மேபி அவாய்ட், நம்ம என்னெல்லாம் பண்ணால் இந்த மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம அன்னோயிங்லி பண்ணுறப்போ எப்படி அவாய்ட் பண்ணலான்றது. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணாலும் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்க வேணாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் க்ளோஸ் இட் டவுன். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். தேவையில்லாததை வந்து அடிக்கடி போய் பார்த்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இல்லை மெயில்ஸ் வரும்போது, இல்லை ரிப்ளைஸ் வரும்போது வி ஹேவ் டு தெரியாமல் நம்ம ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபோனை டிஎன்டியில் போட்டு வச்சுக்கிறது பெட்டர் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஒரே ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யணும். நம்ம இப்போ ரீசெண்டாக நானேவும் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடும்போது எனக்கு ஒரு 10 minutes 15 minutes சாப்பிட்டு முடிக்க வேண்டிய விஷயத்த ஒரு 1 hour சாப்பிட்றேன். ஸோ இது வந்து தெரிஞ்சு பண்ணும்போது இட்ஸ் ஃபைன். வீக்கெண்ட்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக சாப்பிட்டுட்டு இப்போ அப்படி பண்ணால் இட்ஸ் டோட்லி ஃபைன். பட் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே நம்ம ஏன் இப்படி இதை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ பெட்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் மை இது வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாளே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போவும் ஐ எம் ட்ரைங் டு தெரிஞ்சு பண்ணும்போது இட்ஸ் ஃபைன். ஏன்னா நான் பர்பஸ்ஃபுல்லி ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் வாட்சிங் சம்திங்ன்றது தோணும். அப்போ வந்து இட்ஸ் டோட்லி ஃபைன். இல்லை ஒர்க் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா டோன்ட் ஹேவ் இட் நியர் பை. இது வந்து பார்க்கவே தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது பெட்டர். மோர் டாஸ்க் இஸ் ஈக்குவல் டு மோர் மிஸ்டேக்ஸ். க்ரியேட்டிவிட்டி மொத்தமாக எனிமேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்னு தான் பார்ப்போம், எப்படி சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்க மாட்டோம். அதுவே வந்து 2-3 டாஸ்க்கு சேர்த்து வச்சு பண்ணும்போது சீக்கிரம் இது முடிச்சுட்டு அது பண்ணணும், இது முடிச்சுட்டு அது பண்ணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் க்ரியேட்டிவிட்டி வந்து ஒர்க்கே ஆகாது. நம்மளோட தலையில் பிரைன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும். வயசாக ஒரு 1 year நம்மளால் மேக்ஸிமம் மல்டி டாஸ்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது யூ வில் கெட் அ ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ். லைக் அது ஒரு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம்லாம் மறக்க ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் அவாய்டிங் இட். எல்லாத்தையும் ஒரே டைமில் நீங்கள் என்ன தான் ஒர்க்கஹாலிக்காக இருந்தாலுமே அட் அ டைமில் எல்லாத்தையும் போட்டு ஒர்க் ப்ரெஷரைஸ்ட் ஆக்கிக்க வேணாம். இட் will create your stress, anxiety levels increase பண்ணிவிடும், pressure increase பண்ணும். So better avoid that multitasking. So this is, I hope you find this video helpful. Maybe you might require in the future as well. நீங்கள் எப்போ மல்டிடாஸ்கிங்காக நான் பண்ணணும், நிறைய வேலை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ கூட இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye-bye.